Taste the Daily. விருதுநகரில் பள்ளி மாணவர்கள் முன்பாக ஆசிரியர்களை அவமதித்ததாக கூறி ஆட்சியர் ஜெயசீலனை கண்டித்து ஆசிரியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களுடைய கற்றல் திறனை ஆய்வு செய்த ஆட்சியர் பள்ளி மாணவர்கள் முன்பாக பொதுவெளியில் ஆசிரியர்களை அவமதிக்கும் வகையில் VRS வாங்கி செல்லுமாறு பேசியிருப்பது தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆசிரியர்களை அவமதித்த சம்பவம் தொடர்பாக விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன் அவரது பேச்சுக்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் விடிய அரசு ஆட்சியர் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபாநாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட இளம்பெண் மனு அளித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபாநாட்டில் கடந்த மாதம் 12ஆம் தேதி ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த வழக்கு தொடர்பாக கவிதாசன், திவாகர், வேல்முருகன், பிரவீன் என்ற 4 பேரும் 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். இதில் கவிதாசன், திவாகர், வேல்முருகன் ஆகிய 3 மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரவீன் மற்றும் 2 சிறுவர்களும் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களுக்கு ஜாமீன் அளிக்கக்கூடாது என்றும் அவர்கள் வெளியே வந்தால் புகார் அளிக்கப்பட்ட பெண்ணிற்கும் அவரது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் மேலும் அவர்கள் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் மிரட்டி வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கஞ்சா புழக்கம் உள்ளவர்கள், கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், செல்வாக்கானவர்கள் அவருடைய பின்னணியில் இருக்கிறாங்க. காவல்துறையில் ஒரு பிரிவினுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது. அதனால தான் நடவடிக்கையை உடனே எடுக்கலை. அந்த அடிப்படையில் பார்த்தா இவர்கள் வெளியே வந்தால் முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த வழக்கில் சென்னை உட்பட பல இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஜாப் உத் தஹ்ரீர் என்ற அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை, தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை 7 கிணறு பகுதியில் உள்ள ரஹ்மான், நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி முகமது ரியாஸ், சையத் அலி ஆகியோரது வீடுகள் உட்பட சென்னையில் 10 இடங்களில் சோதனை நடைபெற்றது. சென்னையில் இரவு பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் குளம் போல் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பருவமழை தொடங்குவதற்கு வெகு சில நாட்களே உள்ள நிலையில் அவ்வப்போது பெய்து வரும் லேசான மழைக்கு சென்னையில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி விடுகிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு செல்லும் சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சில்லறை வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்தியுள்ளதாக கூறி வரும் விடியாதிமுக அரசு லேசான மழைக்கு மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் விளம்பரத்திற்காக மட்டுமே செயல்படும் விடியா அரசு மழைநீர் தேங்காமல் இருக்க இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.